வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பிரண்டை துவையல் தான் பண்ண போறோம். அதுக்கு நான் கொஞ்சம் பிரண்டை எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கடையில வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதுல 2-3 துண்டை ஒரு தொட்டியில வச்சு நட்டு வச்சிருந்தேன். அதுல இருந்து இந்த கிளைகள் வந்திருக்கு. ஒரு 4 பீஸ் வச்சிருந்தேன். 4லேயும் நல்லா வளர்ந்து தொங்கிட்டு இருந்துச்சு. அதில் இருந்து நான் ஒரு பீஸ் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள அந்த கொழுந்து பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்தாக நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உணவு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதை துவையல் செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த பிரண்டைக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து உடஞ்ச எலும்பு ஒன்று செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கான். இதில் உள்ள சத்து, அதாவது உடஞ்சி போன எலும்பு இப்போ கட்டி போட்டு வச்சுருந்தாங்கன்னா அது சீக்கிரமாக அந்த எலும்பு சேர்றதுக்கு இதனோட சத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் வந்து நல்ல பேலன்ஸ் வரக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீரிழிவு நோய் வராமல் பாதுகாக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மூல நோயின்னு சொல்லுவாங்க, அது குணமாகிறதுக்கு இந்த பிரண்டை சாப்பிடலாம். அது மாதிரி வாயு தொல்லை நீங்கிறதுக்கு இந்த பிரண்டை சாப்பிடலாம். பார்த்திங்கன்னா நுரையீரலில் நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு, தொற்று நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பிரண்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஒரு விதமான காரச்சத்து இருக்குது இந்த பிரண்டையில். இந்த காரச்சத்து வந்து பிளட்டில் இறங்கி நம்ம பிளட்டில் கலந்து அது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு உண்டாக்குது. பார்த்திங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், கிருமிகளெல்லாம் தொட்டாமல் நமக்கு பாதுகாக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா பல்லுக்கு நல்ல உறுதி கிடைக்கும். அது மாதிரி எலும்பு தேய்மானம் இருந்துச்சுன்னா, மூட்டு வலி, எலும்பில் தேய்மானம் வரும்போது மூட்டு வலிகள் வரும். இந்த மாதிரி வலிகள் வரும்போது கூட இந்த உணவுகள் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது, இந்த பிரண்டையை சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த வலி குறைஞ்சி போயிடுது. அதேமாதிரி இந்த எலும்பு தேய்மானமும் சரியாகுது. பார்த்திங்கன்னா இது வந்து கொழுப்பை கரைக்கிறதுக்கு இது உதவுது. அதனால தான் ஹார்ட்டில் வந்து கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வரும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறது சக்தியும் இதுக்கு இருக்குது. இப்படி நிறைய பலன் இருக்குது இதில். நம்ம அதை இன்றைக்கி துவையல் செஞ்சு சாப்பிடலாம். துவையல் செய்கிறதுக்கு இது வந்து நம்ம பிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஊரில் எடுக்கும். அதை நம்ம சேனக்கிழங்கெல்லாம் உரித்தோன்னா கையில் ஊரில் எடுக்கும்ல, அது மாதிரி இது தொட்டால் கொஞ்சம் இதோட தண்ணி பட்டால் ஊரில் எடுக்கும். அதனால் கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு கூட இதை கட் பண்ணி எடுக்கலாம். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. நான் இதை இனி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல உள்ள இதெல்லாம் வந்து அவ்வளோவா தோல் ரொம்ப வராது, கொஞ்சம் லைட்டாக வருது இது. ஆனால் இந்த தோல் கூட எடுக்காமல், இந்த நரம்பு மாதிரி வருது இல்லை, இது எடுக்காமல் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் இந்த பின்பக்கம் உள்ளது இதில் வந்து நம்ம பிச்சு எடுத்தால் இந்த மாதிரி நார் மாதிரி வரும். இந்த நாரை நம்ம எடுத்துட்டு, இந்த மாதிரி நாரை எடுத்துட்டு நடுவில் கட் பண்ணி இதை யூஸ் பண்ணதுக்கு எடுக்கணும். இது நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. இது வந்து எடுக்க கஷ்டம் அப்படின்னு விட்டுருவாங்க. இன்னொன்று இது கிடைக்கிறதும் இல்லை. கிராமத்துலனா இது கிடைக்கும். இதை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணணும். நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை இப்படி தான் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டில் இந்த இதோட இந்த இலையெல்லாம் நம்ம கிள்ளி எடுத்து போட்டுட்டு மாதிரி கிள்ளி எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம நல்லா எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் கட் பண்ணணும். நான் மொத்தமும் இதை க்ளீன் பண்ணிடுறேன், அப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தொற்று வியாதியினால், கொரோனா வைரஸ்னால் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நம்ம பாதிப்படைஞ்சிட்ருக்கோம். நிறைய பேரோட உயிர் பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டே இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டுக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருங்க. கவர்மெண்ட்டு சொல்கிற மாதிரி மாஸ்கெல்லாம் அணிஞ்சிட்டு போங்க. அதிகமான கூட்டமான இடங்களில் நெரிசலில் அதிகமாக நெருக்கி நிற்க வேண்டாம். இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் நல்லா கடைபிடிச்சிட்டு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். இப்போ பார்த்துட்டுங்க, இது மாதிரி நான் எல்லாத்தையும் இதை கிள்ளி எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். டஸ்ட் எல்லாம் இங்கே இருக்குது. சின்ன சின்ன துண்டுகளாக அதை வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு புளி கரைசலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ கட் பண்ணி போட்டிருக்கேன். இல்லை புளிக்கரைசல் வச்சு ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். அதில் கொஞ்சம் இந்த அரிப்புத்தன்மை உள்ள இருக்குல்ல, அதனால கொஞ்சம் புளியில் போட்டு வச்சுருக்கோம். புளிக்கரைசலில் ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அப்புறம் இதை சமைக்கலாம். துவையல் செய்கிறதுக்கு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்க்கணும்.
அதுக்கு ஒரு 7 காஞ்ச மிளகாய் அதை வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், ஒரு 4 வெங்காயத்தை சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், ஒரு துண்டு புளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் சின்னதாக இருக்குன்னா 4-5 பல் பூண்டு எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய். இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டில். இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். தீ கம்மியாகவே எரியணும், ரொம்ப லோவாக வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். இஞ்சி பீசஸ் எல்லாம் போட்டுடலாம். இஞ்சி துண்டெல்லாம் போட்டாச்சு. பூண்டு, கருவேப்பிலை, இப்போ வெங்காயத்தை போட்டு விட்டுடலாம். இந்த துவையல் நம்ம அரைச்சி வச்சா 1 மாதம் வரை கெட்டு போகாமல் எடுத்து சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கி தான் பண்ணுறதுனால கெட்டு போகாமல் இருக்கும். இது வாரத்துக்கு ஒரு தடவையாவது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது நல்ல வாசம் வரணும். எல்லாம் வறுத்து வரும்போது சூப்பரான வாசம் வரும். இப்போவே வாசம் வர ஆரம்பிச்சிட்டு உளுந்து, இஞ்சி அதோட வாசம் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கருவேப்பிலை, இப்போது தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். இப்போ இதோட அந்த பிரண்டை தண்டுகளை சேர்த்து விட்டுடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம் இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சின்னதாக இதை இதோட சேர்த்து பிச்சு விட்டுடலாம். இது இனி சூடாகட்டும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் அரைச்சிருக்கேன். இது 2 தடவையாக அரைச்சேன். ஒரே தடவை அரைக்க முடியலை, 2 தடவையாக அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் இதை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாதுகாப்பாக இருங்க. நன்றி. காட் பிளஸ் யூ.